எதனா மறைக்கிற மண்ணா தேவ செஞ்சு சொல்லுமா. என்ன எங்கள் மாமியார் கொடுத்த கொடுமைங்களே எனக்கு போதும். நீயும் சேர்ந்து கொடுமை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாத. என்னன்னாலும் எனக்கு சொல்லுமா, சொல்லுமா. த்ரிஷா, அது அது வந்துமா, உங்கள் மாமியார் நகை எதுவும் போடாதீங்க, எனக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் சொன்னாங்க. அப்புறம் வேற என்ன சொன்னாங்கம்மா? அது வந்து த்ரிஷா, உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுமா. என்னது? எங்கள் வீட்டுக்காருக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனைம்மா? நான் அது சொல்கிறேன், ஆனால் நீ என்ன தப்பாக நினைக்காதம்மா. நான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினச்சி தான் நான் இப்படி பண்ணேன். நம்ம வீட்டில் நீ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்கள் மாமியார் நல்லா இருக்கிறப்பட்டவங்களாம் இருந்தாங்க. என் குழந்தை 3 வேளை சாப்பாடாச்சும் வேறு நிறைய சாப்பிடுவான்ட்டு நான் இந்த பெரிய தப்பு செஞ்சிட்டேம்மா. த்ரிஷா, என்ன மன்னிச்சிடுமா. மா, நீ இப்படி சொல்கிற அளவுக்கு நீ என்ன தப்புமா செஞ்ச? உங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஏய் த்ரிஷா, சொல்லுமா நீ. ஏய் த்ரிஷா, உன் மாமியார் கூப்பிட்றாங்கடி. ஏய் த்ரிஷா. அத்தை, என்னடி இது? நல்ல நாள் அதுவும்மா இப்படி கண்ணை கசக்கிட்டு நிற்கிற? அதுவும் மண்டபத்தில் வளகாப்பு நடக்குதுடி. எல்லாம் வந்து போகிற இடம். இப்படியே அவனுக்கு கரெக்டாக சென்டரில் நின்று அழுவாங்க. அழுவுற அப்படி போய் ரூமில் அழுவுறது தானே. சரி, எதுக்கடி அழுவுற இப்போ? இல்லத்த, நான் அழுவல, கண்ணில் தூசி பட்டுச்சத்த. எப்போ பாரு எதுனா ஒன்று பண்ணிக்கிறது. தூசி தானே பட்டுச்சு, அதுக்கு என்னதுக்கு என்னவோ கண்ணே போன மாதிரி இப்படி அழுந்துன்னு கிடக்குற. சரி, அங்கே போ. அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணுங்கிறாங்கல்ல, போ. இலை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா? சாப்பிட்ட இலை போய் எடு. அத்தை, நான் அந்த சாப்பிட்ட இலை எச்சலை நான் எடுக்கணுமா அத்தை? ஐயோ, என்ன சம்மந்தி, உங்கள் வீட்டுக்கு இவன் மூத்த மருமக, இவ்வளோ போய் நீ சாப்பிட்ட எச்சலையும் எடுக்க சொல்கிறீங்க? அப்படியா? அதில் என்ன இருக்குது? நம்ம வீட்டு வேலை நம்ம தானே சம்மந்தி செய்யணும். அதுவும் இல்லாமல் சாப்பிட்ட எச்சலை எடுக்கிறது ஒரு புண்ணியம் தானே. இல்லை சம்மந்தி, மூத்த மருமக யாராச்சும் எதனா பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. அது இல்லை, ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கொடுத்தீங்கன்னா ஆளுங்களை வச்சு அவங்களே எடுத்துருவாங்க சம்மந்தி. அப்படின்றீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் ஆளுங்களை வச்சுடுவேன். என்னன்றீங்க? ஐயோ, என்கிட்டயா? என்ன சம்மந்தி, ஒரு 2000 ரூபாய் கேட்ட உடனே இப்படி தலை குனிஞ்சிட்டீங்க? 2000 ரூபாய்க்கு முடியல, நீங்கள் எச்சையில் எடுக்கிறது யோசிக்கிறீங்க. சரி சம்மந்தி. என்ன த்ரிஷா, நீ போய் எடுக்கிறியா என்ன? போதாத்த, நிறுத்துங்க. இதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன, இப்போ நான் எச்சல் எடுக்கணும் அவ்வளோதானே? எடுக்கிறேன். அம்மாடி த்ரிஷா, அம்மா நீ சும்மா இருமா, நான் எடுக்கிறேன். நீ ஒன்றும் அழுவாத, சரியா? நீ வீட்டுக்கு போ, நான் எச்ச எலிய எடுத்து போட்டு வரேன். வானா த்ரிஷா, வானடி. அம்மா விடுமா, பார்த்துக்கலாம். சரி சரி, அம்மாவும் பொண்ணு கொஞ்சம் கிந்து போதும். போய் எலிய எடு, எனக்கு நிறைய வேலை ஆகுது, நான் கிளம்புறேன். வானா த்ரிஷா, நீ எலியே எடுக்காத. நம்மக்கிட்ட கஷ்டம் நிறைய இருக்கலாம், சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம கௌரவத்துக்கு மான மரியாதைக்கு நம்மக்கிட்ட குறைச்சலே இல்லடி. இங்கே பாரு, நீ இந்த வேலையை செய்யக்கூடாது, சரியா? மா, நீ நினைக்கிற மாதிரி நான் போய் எச்சலியை எடுக்க போகிறதும் இல்லை, அவளுக்கு நான் சலாம் போடுறதும் இல்லைம்மா. அவளுக்கு நான் வச்சிருக்கேன். இங்கே பாருமா, நீ என்னை நினச்சி ஒருபோதும் நீ கவலையப்படாத. அவளுக்கு கொடுக்குற கொடுமையில் இங்கே பாருமா, அவளே வீட்டு விட்டு போகிற மாதிரி நான் செய்கிறேன். இனிமே என் டார்கெட்டு அஞ்சலி இல்லை, முதல்ல என் மாமியார் தான். நான் சிந்துற ஒரு கண்ணீருக்கும் அவள் பதில் சொல்லித்தாமா ஆகணும். ஆமாண்டி த்ரிஷா, இப்போ பேசின பார்த்தியா? இதுதான் என் பொண்ணு.
அவளெல்லாம் சும்மா விடாதடி. அவன் மூஞ்சில் ஒரு செகண்ட் கூட நான் சந்தோஷத்தை பார்க்கவே கூடாது. வெறும் கவலையும் கஷ்டமும் மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நான் என்ன இப்படி பேசினா நான் அவளை பேசுகிற மாதிரி நீ செய்யணும். சரியா? செய்கிறேம்மா, கண்டிப்பாக செய்கிறேன். இனிமே நான் அழக போகிறதில்லம்மா, அழக வைக்க போகிறேம்மா.